ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நீங்க சின்ன வயசுல கார்ட்ஸ் விளையாண்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கார்ட்ஸ் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா இப்ப நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவு கொடூரமான கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ்ல உள்ள பேய்கள் எல்லாம் ஒரிஜினலா அப்படியே வருங்க. வந்து இந்த படத்தில் நடிச்சவங்களை எல்லாரையும் கொடூரமா கொல்லுங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நடுங்கி போயிட்டேன். 2024ல ரிலீஸ் ஆன டேரட் ஸ்டோரி என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு மேன்ஷனுக்கு போறாங்கங்க. அங்கே இவங்க சும்மா இல்லாம அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்டுக்கு இவங்க போறாங்கங்க. போய் ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது சில கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸ்ல ஒரு பயங்கரமான பேயோட உருவங்கள் நிறைய பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சபிக்கப்பட்ட கார்ட்ஸை வச்சு இவங்க விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டேரட் கார்டை வச்சு விளையாடும் போது அவங்களுடைய ஃபியூச்சர் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றாங்க. ஆனா அந்த கார்டை வச்சு சொல்ற ஃபியூச்சர் விஷயங்கள் உண்மையாவே நடக்குதுங்க. அந்த கார்ட்ஸ்ல உள்ள பேய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உள்ளவங்க எல்லாரையும் பயங்கரமா கொல்லுதுங்க. இந்த பேய்ட்ட இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உள்ளவங்க எப்படி தப்பிச்சாங்க, இல்ல எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேயும் ஒரு டிஃபரெண்டா வருங்க. ஒரு பேய் விளக்கு பிடிச்சிட்டு வரும். அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உள்ளவங்களை பயங்கரமா கொல்லுங்க. அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தகச்சு போயிட்டேன். ஒரு ஜோக்கர் பேய் ஒன்று வருங்க. அது சிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போயிடும். அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா நம்மளால இருக்கவே முடியாது. அந்த அளவு பயங்கரமா இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கார்ட்ஸ் விளையாடணும் அப்படிங்கிற ஆசையே உங்களுக்கு வராதுங்க. அந்த அளவு இம்பாக்ட் இந்த படம் நமக்கு பண்ணிருச்சு.